முதல் வழக்கு. இவர் தலைவர் இவர் கூட்டம் என கூடியிருக்கிறவங்க பூரா முட்டாள்கள், அறிவிலிகள், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை, மொத்த குப்பையும் கூட்டிட்டாங்க. விஜய் அரசியல் வந்து ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமில்ல, தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் குப்பைகள் இருந்திருக்கிறது என்பதை விஜய் இந்த சமூகத்துக்கு காட்டார். இவ்வளவு இருக்காங்க. எல்லாரும் யாரு? படிச்சவன், +2 மினிமம் டிகிரி, பிஇ, எம்பிஏ என்று குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரி. அவன் படிச்சவன், சமூக வலைதளத்தை கையாளக்கூடியவன். அவன் தான் சொல்றான், தளபதி வந்தார்னா நாடு சொர்க்கமா மாறிடும். என்ன ஐயா 2000 ரூபாய், எடப்பாடியும் 2000 ரூபாய், அப்பா 2000 ரூபாய், சித்தப்பூர் 2000 ரூபாய், விஜய்னா 2500 ரூபாய். ஏன் 2500? கரூர்ல தமிழ்நாடு அரசு 10 லட்சம் அறிவிச்சது. உடனே என்ன பண்ணா 20 லட்சம் அறிவிக்கிறாப்ல. சரி, அவங்க கொடுத்ததே கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும்? கூடுதலா கொடுப்போம். அவர்கள் 2000 தருகிறார்கள், 2500 தருகிறார்கள். நான் என் மக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை இலவசமாக தருவேன் என்று எவன் சொல்கிறாரோ அவர்தான் மக்களுக்கான தலைவன். நான் வந்தால் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்க்கையை கொடுப்பேன் என்று யார் சொல்றாரோ அவர் தலைவன். ஆவடியில பிடித்தா சொன்னது போல, ஆவடி என்றாலே தொழில் நகரம். இந்தியாவுடைய ராணுவத்துக்கான தளவாடங்களை, இந்திய ராணுவத்திற்கான உடையை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கான உடை தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயோ, ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலேயோ எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெரும் மதிப்பிற்குரிய ஆவடி மண்ணிலே வாழ்கிற இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. சண்டிகர்ல தொழிற்சாலை இருக்கு, தனி மத்திய அரசுடைய தொழிற்சாலை. பெரும்பாலும் அந்த மண்ணினுடைய மகன் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்ற மாநிலத்துக்காக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் மாநில அரசுடைய வேலை. ஆவடி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. வாக்காளர்களும் கிட்டத்தட்ட 4,30,000 வாக்காளர்கள். இப்போ எஸ்ஐஆர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 3,80,000 நெருக்கி 4 லட்சம். அதுல பாதிக்கு பாதி இளைஞர்கள். இந்த இளைஞருக்கான வேலை வாய்ப்புக்கான தொழிற்சாலை இங்கே இருக்கிறது, தனியாரும் இருக்கிறது, அரசும் இருக்கிறது, ஒன்றிய அரசும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை உறுதிப்படுத்துவோம். தனியாரையும், தனியார் நிறுவனங்களையும் தமிழனுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். திமுக தேர்தல் அறிக்கை செஞ்சுச்சா? ஆவடியில வாழ்கிற இளைஞர்களுக்கு, ஆவடி மண்ணிலே பிறக்கிற இளைஞர்களுக்கு ஆவடியில் கூடிய தொழிற்சாலை வேலை கொடுத்திருந்தா அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000, 2000, 2500. அவன் படிச்சு ஜாவா பைக் வாங்குவான், புல்லட் வாங்குவான், ஹூண்டாய் கார் வாங்குவான், இனோவா வாங்குவான், ஃப்ரிட்ஜ் வாங்குவான், ஏசி வாங்குவான், எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா கல்வி, மருத்துவத்தை அவனால வாங்க முடியாது. நான் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நினைச்சா ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ என்னால கட்ட முடியாது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஎஸ்டி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வரைவு, எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்களுடைய வாக்குறுதி. இப்ப இல்ல, 2016 இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். செயல்பாட்டு வரைவு என்று மக்கள் அரசு .com என்கிற இணைய பக்கத்தில் நாம் நமக்கு சொல்லிய செயல்பாட்டு வரைவு இருக்கு, எங்களுடைய மேனிபெஸ்டோ இருக்கு. போய் எடுத்து படிச்சு பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வினா இன்னைக்கு இருக்கிற கல்வி இல்ல, உலகத்தரமான கல்வி. போட்டியே அரசு பள்ளிக்கும் வேலம்மாளா, எஸ்ஆர்எம் தமிழ்நாடு அரசு பள்ளியா, இதான் போட்டி. இன்னைக்கு வேலம்மாள் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம்சி சிறப்பா இருக்கு, பணிமலர் நல்லா இருக்கு அப்படின்றான். அங்க போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டா தேவையில்லை. இனிமேல் புதிய தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் ஆட்சியில திறக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சமூக சேவை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிப்பு செய்யப்படும், இல்லை என்ன ரத்து செய்யப்படும். சமூக சேவை என்ன? அவன் ஒரு குளத்தை வெட்டணும், 10 குளத்தை தூர்வாரணும், 1 லட்சம் பனை மரங்களை, தென்னை மரங்களை அந்த பள்ளிக்கூடம் சார்பாக, கல்லூரி சார்பாக நடணும். நட்டு நான் இவ்வளவு சமூக சேவை பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ஏரிய தூர்வாரி இருக்கிறேன்,
இத்தனை மரங்களை நட்டிருக்கிறேன், இந்த இடத்துல இந்த சேவையை நான் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ரத்த தான முகாம் கொடுத்திருக்கிறேன், இந்த மருத்துவமனை இலவசமாக 100 பேர் இருக்கிற பெட்ல 25 பேருக்கு இலவச மருத்துவமனை கொடுத்திருக்கிறேன், இந்த குருதிக்குடை பாச அரிமானதன் மூலமாக லட்சம் பேருக்கு நான் ரத்தம் வழங்கியிருக்கிறேன். இப்படி சொன்னா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிக்கப்படும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஒரு தலைவன்? அப்படி சொன்ன தலைவன் எங்களுடைய சேர்ந்தவன் சீமான். இது மக்களுக்கு தேவை, கல்வி மக்களுக்கு தேவை, மருத்துவம் மக்களுக்கு தேவை. அது எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை என்ன? ஆவடியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்று ஒண்ணு ஜாட் ஜிபிடில போய் போட்டு பாருங்க, ஜெமினிட்ட கேளுங்க. ஜெமினினா ஜெமினி கணேசன் இல்ல, ஏஐ கிட்ட போய் கேளுங்க, கூகுள்ல போய் சர்ச் பாரு. ஆவடி தொகுதி பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நான் என்னமோ பெருசா கண்டுபிடிச்சு வந்து பேசல, பொதுவா தெரியும் என்னது.